வேட்டையின் திரைப்படத்திற்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் கூலி திரைப்படம் நாளைக்கு தியேட்டர்ஸில் வெளியாக இருக்கு. லோகேஷ் கனகராஜ் இயக்கி இருக்கக்கூடிய இந்த படத்தில் நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா, சௌபின் ஷாகிர், ஸ்ருதிகாசன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாளைக்கு இந்த திரைப்படம் பல்வேறு மொழிகளில் ஒரு பேன் இண்டியா மூவியாக ரொம்ப பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக இருக்கு. அதே சமயம் ரஜினிகாந்த் தனது சினிமா பயணத்தில் 50 ஆண்டுகள் நிறைவு செய்கிறாரு. ஆமாம், கிட்டத்தட்ட 50 வருஷங்களுக்கு முன்னாடி இதே ஆகஸ்ட் மாதத்தில் தான் அவருடைய முதல் திரைப்படமான அபூர்வ ராகங்கள் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த வகையில் கரெக்டாக 50 ஆண்டுகள் கழித்து அவருடைய கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நிலையில தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரஜினிகாந்தின் 50 ஆண்டு கால சினிமா பயணத்திற்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸ் வலைதள பதிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திரையுலகில் தனக்கே உரிய ஸ்டைலாலும் தனித்துவமான நடிப்பாலும் 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் சகோதரர் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு எனது இதயங்கணித வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொன்விழா ஆண்டில் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் நாளை வெளியாக உள்ள கூலி திரைப்படம் வெற்றியடையும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்தை வாழ்த்தி அவர் பதிவிட்டிருக்காரு. இதே போல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 50 ஆண்டுகளை சினிமாவில் நிறைவு செஞ்சிருக்கிறதையொட்டி அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் சோஷியல் மீடியாவில் அவருக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. கூலி திரைப்படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய அளவில் உலக அளவிலான வெற்றியை பெறணும் அப்படின்னு சொல்லியும் அவங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.